இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு வழி சுவிசேஷ ஊழியம் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா 1 நாளாகவும் 22 அதிகாரம் 16 வசனம். 1 நாளாகவும் 22:16. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி உன்னோடே கர்த்தர் இருப்பாராக. ஸோ நீ இந்த உலகத்துல ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நம்மளை தூக்கி விட யாருமே இல்லை, நமக்கு பக்கபலமா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ அங்கலாய்ச்சி நீ ஃபீல் பண்ணி தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டு பண தேவையில்லாம பொருளாதார தேவையில்லாம இந்த பிசினஸ் பண்ண நான் வாழ்க்கையில முன்னேறுவேனே, இந்த வேலை செஞ்சு நான் நல்லா முன்னேறுவேனே, இதுக்கு பணம் தேவை, மனுஷனுடைய தயவு தேவை, எனக்கு படிப்பு தேவை, அறிவு தேவை, ஞானம் தேவை, அழகு தேவை, நீ ஒரு வேளை புலம்பி அங்கலாய்த்து கூனி குறுக்கி போய் ஒரு மூலையில் உட்காந்து அழுத்துட்டு இருந்தா உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ எதை குறித்து கவலைப்படாத, நீ எழுந்து உன் காரியத்தை நடப்பி அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, உலகத்தின் ஆசீர்வாதமான காரியமா இருந்தாலும் ஊழியத்தின் காரியமா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அந்த காரியத்தை நான் உனக்கு நடக்கும்படி செய்வேன், அந்த காரியத்தில் அவனுக்கு தோல்வி தர மாட்டேன், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் 1000 மடங்கு மகிமையான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எழுந்து உன் காரியத்தை நடப்பி உன்னோட வானத்தையும் பூமி படைச்ச தேவனா கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் கூட இருக்குன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை விசுவாசிக்கிற அவனோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளும் சரி, நீங்க எந்த ஒரு காரியத்தை, அது ஊழிய காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், எதிர்காலமான காரியமா இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது எழும்பி காரியத்தை நீ நடப்பி அந்த காரியங்களுக்கான எல்லா முயற்சியும் ப்ராசஸை நீ பண்ணு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்கு இவங்க கைவிட்டா அவன் கைவிட்டா, அவன் இருக்கிறனா இவன் இருக்கிறனா, அவங்க ஹெல்ப் பண்றாங்க இவங்க ஹெல்ப் பண்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாம போனாலும் நீ என்ன ஒரு காரியத்துல வாழ்ந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்க நினைக்கிறோம், அந்த காரியத்துல ஜெயித்த தர தேவனா கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, உன் காரியத்தை நடப்பி உன் காரியத்தை நடப்பி உன் காரியத்தை நடப்பி உன்னோடு கூட நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. அந்த உயிருள்ள வார்த்தையின்படி வருகிற நாட்டில் நீங்க எந்த காரியம் செய்தாலும் அவரை நம்பி ஆரம்பிங்க, அவரை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்காக ஒரு 1000 ஸ்டெப்பு வச்சு நீங்க வைக்கிற பிசினஸ் காரியமா இருந்தாலும் சரி, நீங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற எந்த ஒரு உயர்வான படியா இருந்தாலும் அந்த படிக்கு ஒரு ஏணியாக இருந்து உங்களை உயர்த்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமா செய்வார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் வருகிற நாட்டில் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.